உணவுகளில் ஒருவன். ஸ்மோக் பிஸ்கட் பெரும் ஆபத்து. திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் ஸ்மோக் பிஸ்கட் வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. திரவ நைட்ரஜனால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் உட்கொள்வதால் உயிரிழப்பு ஏற்படலாம். திரவ நைட்ரஜன் உயிருள்ள திசுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போது கடுமையான உறைபனியை ஏற்படுத்தும் அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். திரவ நைட்ரஜனை குடிப்பதால திசுக்கள் உறைந்து இரைப்பை குழாயை சிதைக்குது அப்படின்ட்டு உணவு பாதுகாப்புத்துறை சொல்லிட்டு வராங்க. திரவ நைட்ரஜன் உணவு பொருள் விற்கக்கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்க்கலாம், ஸ்மோக் பிஸ்கட்டுகளால் உயிருக்கு ஆபத்தா? ஆய்வுகள் சொல்றது என்ன? அது என்ன ஸ்மோக் பிஸ்கட்? அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்ன? மறைந்திருக்கும் ஆபத்துகளும் என்ன? பார்த்தீங்கன்னா, வாயில் போட்ட உடனே ஜில்லுன்ட்டு ஒரு ஃபீலிங் வரும். வாய் மற்றும் மூக்கிலிருந்து வெளிவரும் புகை இப்படியான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆர்வம் காட்டக்கூடிய ஒன்றாதான் இந்த ஸ்மோக் பிஸ்கட் பார்க்கப்படுது. அதை ஒரு என்ஜாய்மெண்ட், வாயிலையும் புகை வருது, மூக்குலேயும் புகை வருது, அதை ஒரு ஃபன்னாகவும் ஒரு விளையாட்டாகவும் இதெல்லாம் சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கூட இதெல்லாம் விரும்புகிறாங்களாம். ஸ்மோக் பிஸ்கட் திரவ நைட்ரஜனை பிஸ்கட்டில் சேர்த்து அதனை வாயில் போடும்போது நல்லா ஜில்லுன்ட்டு ஒரு புகை வெளிவரும். திரவ நைட்ரஜன் நம்முடைய தோல் மேலே பட்டாலே உடனே அந்த இடம் புண்ணாகுமாம். அந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குமா அந்த திரவ நைட்ரஜன் ஸ்கின்ல பட்ட உடனே. வயிற்றுக்கு உள்ள அதை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயிரிழப்புகளை ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய ஸ்கின்னை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குமா நம்மளுடைய சுவாச குழாயும் உணவு குழாயும். தோலில் படும்போதே அது புண்ணாக்குது அப்படின்னா இன்னும் வயிற்றுக்குள்ளே அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய உணவு குழாயிலையும் மூச்சு குழாயிலையும் இந்த திரவ நைட்ரஜன் படும்போது அந்த இடத்த கண்டிப்பாக ஒரு ஓட்டை போடுற அளவுக்கு வீரியம் கொண்டதாக இருக்குமாம். -200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய திரவ நைட்ரஜன் ஸ்மோக்கிங் பிஸ்கட்டில் பயன்படுத்தப்படுது. இந்த பிஸ்கட்டை வாங்கி ஃபன் பண்ணுறதுக்காக சிறுவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அண்மையில் ஸ்மோக் பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்ட சிறுவன் வலியில் துடித்த காட்சி இணையத்தில் வைரலாக பரவியது. இது பலரையுமே கலங்கடைய செய்தது. புகை பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் உடனே ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு அபாய கட்டத்திலிருந்து மீண்டு வந்திருக்கான். சிறுவன் பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்ருந்தா பரவாயில்ல, இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதோட நைட்ரஜன் திரவத்தையும் சேர்த்து சாப்பிட்டதால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு டாக்டர் தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் நீராவி தோல் திசுக்களையும் உறவைக்கும் இயல்பு கொண்டது. திரவ நைட்ரஜன் ஒரு நொடியில எதையுமே உறைய வைக்கும் தன்மை கொண்டதாம். எனவே பிஸ்கட்டோட நைட்ரஜன் திரவம் உடல்ல போகும்போது உணவு குழாய் அடைப்பு ஏற்படுவதோடு தோல் திசுக்களும் உறையும் வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். வட மாநிலங்களில் அதிக வரவேற்பை பெற்ற இந்த ஸ்மோக் பிஸ்கட் ஸ்டால்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப சர்வ சாதாரணமாக திருவிழாக்களிலும் ஃபங்க்ஷன் இடத்துலையுமே பார்க்க முடியுது. பிங்க் நிற பஞ்சு மிட்டாயை தடை செய்தது போல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற தின்பண்டங்களையும் விற்பனைக்கு தடை விதிக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து திரவ நைட்ரஜன் உணவுப் பொருள் விற்கக்கூடாது அப்படின்ட்டு அதிரடியான உத்தரவை உணவு பாதுகாப்புத்துறை பிறப்பித்து இருக்கிறாங்க. அதனால் சின்ன பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை பெரியவங்க நம்ம இருந்தாலுமே சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டீல் பண்ணுங்க அப்படின்ட்டு அரசாங்கம் தரப்புலேருந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லியிருக்கிறாங்க. எச்சரிக்கை பதிவாகவும் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் மக்களே. வல்லவன்